மரணமடைந்த யவீருவின் மகளை இயேசு உயிரோடு எழுப்புகிறார். அப்பொழுது ஜெபாலை தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஜெபாலை தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இயேசு ஜெபாலை தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி ஜெபாலை தலைவருடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். என்றார். அவர் சிறுமியின் அருகில் வந்து அவள் கையை பிடித்து, சிறு பெண்ணை எழுந்திரு என்றார். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவர் அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி கூறினார். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.